தெற்காசியாவிலேயே முதன்முறையாக பகலிரவு காற்பந்தயம் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் சபரி வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரி, அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள்? வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் கார் ரேசிங் திருவிழா கோலாகலமாக தொடங்க உள்ள நிலையில் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் சோகமாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். சில சோர்சஸ் கிட்ட நம்ம பேசும்போது, அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் நம்ம பேசும்போதும் சரி, அது மட்டும் இல்லாமல் பொது பணியாளர்கள் இங்கே வேலை செய்கிற ஸ்போர்ட்ஸ் அத்லீட்டுமே சரி, நிறைய ஒரு சவால்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது முதல் முறையாக நடைபெறதுனால. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டிருந்த அனைத்து போட்டிகளுமே லேட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தகவல்களும் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 2:55 மணிக்கு முதல்ல ஃப்ளாக் ஆஃப் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பண்ணுவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடியே பார்க்கலாம், பல்வேறு மோட்டர் ஸ்போர்ட் வகையான வண்டிகள் எல்லாமே இருக்குது. எப்பவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏவோட சான்றிதழ் பெற்ற பிறகு தான் இன்றைக்கி போட்டிகள் நடைபெறணும் அப்படின்றது பல்வேறு கோர்ட்டுடைய எழுப்புகள் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் எஃப்ஐஏவுடைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணாங்களா இல்லையான்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரலை. ஆனால் நமக்கு கிடைச்ச சோர்ஸஸ் பிரகாரம் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே குவாலிஃபைங் ரேசஸ் நடந்த பிறகு தான் எஃப்ஐஏவுடைய இன்ஸ்பெக்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் வழக்கமாக ஃபார்முலா ஸ்போர்ட்டில் இதெல்லாம் நடக்காது. எனினும் நாளைக்கு தான் மெயின் ரேசஸ் நடக்க இருக்குது. இன்றைக்கி எல்லாமே தகுதி சுற்று போட்டிகள் தான் நடைபெறுது. இருந்தாலும் நம்ம கூட எக்ஸ்பர்ட் motorsport expert Mr. Saumil irukkaru. Hi Saumil, happy to see you in Chennai. How good are you? Very good, very good. What a day to go racing, right? We've got lovely skies, it's all very windy, it's not too hot in Chennai now, and a street circuit. Like racing in the middle of the streets in Chennai. That is so cool. So glad to be here. Happy. And I can see your excitement in Chennai. And second thing, I just wanted to ask you, you can see the tracks and you showed me so many roadways out there. Yeah. How challenging would be this track for the drivers? It's very narrow. So think of it this way. There are so many parts of the track where only one or two cars can go side by side. So racing in itself is going to be very hard. In my opinion, the biggest challenge for the drivers is keeping it outside the walls. Because it's very fast, right? So you want to be as fast as you can, but sometimes you can crash. That's going to be the biggest challenge. Can you stay away from the barriers, keep the car on the road? If you do that, then you're in a good space. Then you can be faster. But first thing, don't crash at all. That's the biggest challenge. So third thing is important thing, what is your expert opinion on the Napier Bridge when they are coming on the final lap? That particular corner is the toughest one. So they come in from a very fast section where they have lots of tough turns, and then when you take that left before the Napier Bridge, it is so tight, there's no space. So think of it, if you're braking somewhere, if you brake 5-6 meters late, you're in the wall. That's your car broken completely. So that one last final Napier Bridge corner is a very tough one. As a motorsport expert, this is the first time in India it is happening, a night street car race. Do you think it is really important, and how does you are looking forward for the next set of generation? It's very important. If Singapore can have a race, if Monaco can have a race, if Canada can have a street race, if Las Vegas can have a street race, if India wants to be in that list, we need something of that sort. And I know motorsport is not a priority in life, right? It's comparatively a more luxury sport in that regard. But for the sport to grow, you need to bring it to the people. What racetracks do we have in India? The Madras International Circuit is in Sri Perumbudur, way outside the city. You tell me, who's going to come over there? It's like 1.5 hours away. It's a great place to be. But for the normal Indian who only has 3-4 hours on the weekend, they want something closer to them. So you bring the racing to them, and that's why it is so important. So many people in Chennai who will see a race car for the first time in their life. I don't know, so many people might go on to become like Naren Karthikeyan or Karun Chando. They might tell their parents, Papa, I want to be like them, or Mama, I want to be like them. And that's the chance we have, right? So this is a good opportunity. Thank you so much, Saumil. நீங்கள் பார்த்துருக்கலாம், மோட்டர் ஸ்போர்ட்டோட எக்ஸ்பர்ட்டான சௌமில் அஃபிஷியல் காம்பாக்ஸ்லையும் இருக்கார். ஆனால் அவருடைய மோட்டர் ஸ்போர்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அவரோட சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த லேப்ஸ் எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும். குறிப்பாக இந்த மோட்டர் ஸ்போர்ட் ட்ராக்கில் நீங்கள் நேப்பியர் பிரிட்ஜில் வரும்போது, கடைசி அந்த ஃபைனல் மினிட்ல வரும்போது ஏதோ ஒரு வண்டி கிராஷ் ஆனாலுமே கண்டிப்பாக அதை ரெக்கவரி மோட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் ரேஸ் நிற்கப்படும். ஆனால் எதுவாக இருந்தாலும் முதல் முறையாக இந்தியாவிலேயே நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் நடைபெறதுனால எல்லாருக்குமே மோட்டர் ஸ்போர்ட் உலகத்தில் சந்தோஷம் கொடுத்தாலும் இது
அடிப்படை மட்ட மக்களுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மக்களுக்கும் இது எந்த அளவுக்கு ஈடுபடுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய போட்டி வந்து குறைந்தபட்சமாக எல்லாமே குவாலிஃபைங் போட்டி தான். நாளைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெயின் ரேசஸ் நடக்க இருக்குது. இந்த மெயின் ரேசஸ் நடக்கணும்னா எஃப்ஐஏவோட சான்றிதழ் கொடுத்தா தான், எஃப்ஐஏவோட சான்றிதழ் பெற்றால் தான் மெயின் ரேசஸ் நடக்கப்படும் அப்படின்றதுக்கு. ஆனால் இது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த சான்றிதழ் கிடைக்கும். ஏன்னா அந்த ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்படும். அந்த ரோட்ஸ் க்ளோஸ் பண்ணாங்கன்னா ப்ராப்பராக அதுக்கான அஃபீஷியல்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கான நேரம் காலம் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே கடைசி நிமிடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி தகுதி சுற்று போட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பங்கேற்கிற டிரைவர்கள் எப்பயுமே வந்து ஒரு ட்ராக்கை ஓட்டி பார்ப்பாங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருமே யோசிக்கிறது கர்வ் பாயிண்ட்ஸ். அந்த கர்வ் பாயிண்ட்ஸில் டேர்னிங் பண்ணுறது எந்த அளவுக்கு டேர்ன் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வந்து அவங்களுடைய திறமையை வெளிக்காட்ட போகிறாங்க அப்படின்றதா இருக்குது. ஒரு சேஃபான ஒரு டிரைவிங் செஷனாக, ஒரு என்ஜாயபிளாக ஒரு மோட்டார் ஸ்போர்ட் இருக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கணும். நேரலையில் வந்து விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி சபரி.